பாக்கியாவோட 3வது மெஸ் திறப்பு விழா நல்லாவே முடிஞ்சுது. ஆனால் பாக்கியாவுக்கு ஒரே குறை, இனியா மட்டும் வரலின்னு தான். ஆனால் இனியாவும் நைட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு, ஏம்மா 2 ரெஸ்டாரண்ட் நல்லாவே இருந்துச்சு, இந்த ரெஸ்டாரண்ட் சின்னதாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, இதை விட பெருசாக ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினச்சி சின்னதாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே செல்விகிட்ட கேட்குறேன், ஆண்டி என்ன ஆச்சு, ஏன் அம்மா இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, செல்வி சொல்லலான்னு வாய் எடுக்கிறப்ப சொல்லாத செல்வி உள்ளே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இனியாவுக்கு மனசு என்னமோ கவலையாக இருக்குது, இது என்னென்னு தெரியல, என்னமோ பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, என்னென்னு தெரியலன்ட்டு அவங்க அண்ணனை எல்லியில் கூட்டிகிட்டு போய் கேட்குறான், அண்ணா என்ன ஆச்சு, எதனால் அம்மா இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மீதி 2 ரெஸ்டாரண்ட் நல்லா தானே இருந்துச்சு, அதை விட பெருசாக ஓப்பன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்றும் இல்லை, அன்றைக்கி என் கல்யாணத்தில் அப்போ அங்கிள் ஏதோ ஒன்று ரெஸ்டாரண்ட் பற்றி பேசினாங்களா, அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறா, நீ என்னமோ எல்லாம் நீங்கள் சேர்ந்து மறைக்கிறீங்க எங்கிட்ட, எல்லாருமே நான் என்னை குடும்பத்து ஆளுக இல்லை, கல்யாணம் ஆகி போயிட்டு அவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இனியா ரொம்பவே கவலைப்பட்டு கேட்குறா. அப்படியெல்லாம் இல்லை இனியா, நீ எங்கள் வீட்டுக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என் மேலே சத்தியம் சொல்லி சொல்லுங்கள், ரெஸ்டாரண்ட்டு பிரச்சனை, அங்கிளுக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி என் மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, எழில் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான். அப்போனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, 2வது ரெஸ்டாரண்ட்டு வந்து அப்பா உன் பேரில் கிஃப்டாக எழுதி வாங்கிட்டாங்க, மொதல் ரெஸ்டாரண்ட்டு வேறு யாராவுக்கும் விற்றுட்டாங்க, அதனால் 2 ரெஸ்டாரண்ட்டு அம்மாவுக்கு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது அம்மா இதை வச்சு நல்லா டெவலப் ஆயிடுவாங்க, நீ கவலைப்படாதீங்க, நீ அவங்கக்கிட்ட போய் அது இது கேட்டுக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்க வேண்டாம், நீ உன்னோட வாழ்க்கைக்காக தான் அம்மா அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டே விட்டு கொடுத்தாங்க, அதனால் நீ எதையும் கவலைப்படாமல் நீ நல்லா நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறான். இல்லை நான் வந்து அப்போ அம்மா உடனே பார்த்தே ஆகணும்னு சொல்லி கேட்குறேன், இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன், இல்லை நீ பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி போய் அவங்க அம்மாட்ட கேட்குறப்ப, பாக்கியை எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறேன், இல்லை இனியா நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அவரால் எங்கிட்ட மிரட்டி எழுதி வாங்கலை அப்படின்னு சொல்லி பாக்கியே சொல்கிறான். ஆனால் செல்வி சொல்ல வந்ததை கம்முனிருன்னு சொன்னோன்னே, ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னா, நீ எதுவுமே போய் அவங்ககிட்ட கேட்டுகிட்டெல்லாம் இருக்க வேண்டாம், உன் பாட்டுக்கு எதிர்ச்சியாக நல்லா இரு, என் அம்மா வந்து உனக்காக தான் ரெஸ்டாரண்ட் கொடுத்தேன், மற்றவங்களுக்காக கிடையாது, உனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி எனக்கு டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்லை, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு, இல்லை இனியா நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் எதை எல்லாமே பண்ணேன், உனக்காக தான் நான் வாழ்கிறது, நீ எதையுமே நினைக்காத, நீ நல்லா இரு, நீ சரி கிளம்பு அப்படிங்கிறப்ப, நித்தீஷும் ஃபோன் பண்ணி நைட்டு டின்னருக்கு இங்கே வந்துடுறியா, அங்கே இருக்கியான்னு சொல்லி நித்தீஷு ஃபோன் பண்ணுறான். இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாக்கியா இருந்துட்டு நீ எதுவுமே அவங்ககிட்டையெல்லாம் போய் கேட்காத, இந்த விஷயத்தை பற்றி நித்தீஷுக்கு தெரியுமா அப்படின்னு, சம்மந்திக்கும் தெரியாது நித்தீஷுக்கும் தெரியாது, நான் தான் கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறான். இல்லைம்மா நீங்கள் என்னமோ மறைக்கிறீங்க, சரி நான் நீங்கள் சொல்கிறதுனால கம்முன்னு பேசாமல் இருக்கேன், என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காதீங்க, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், இந்த டவுரியெல்லாம் கொடுத்தா நான் வாழணும்னு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா அழுகிறான். அழுகாமல் போய் இனியா எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிளம்பிவிட்றான். வெளியில் நீ கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீ அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். நைட்டு டின்னர் சாப்பிட்டுருக்குறப்ப இனியா வந்து அவங்க அம்மாவை நினச்சிட்டே கவலையில் சாப்பிடாமல் இருக்கான். அவங்க அத்தை வந்து இனியா ஏன் சாப்பாடு நல்லாலையே, ஏன் சாப்பிடாம சாப்பாட்டில் கை வச்சு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதை கூட கவனிக்கல. நித்தீஷு கூப்பிட்றப்ப எதையுமே கவனிக்காமையே உட்காந்துருக்கான். நித்தீஷை தொட்டு கூப்பிட்றான், நீ என்ன இனியா சாப்பிடாமல் இருக்க, அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீ எதுவுமே ஒரு பதில் சொல்லலை, நான் டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு கனவு கண்டுட்ருக்கியான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏன் சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னா, இல்லை நல்லா தான் இருக்குது, அப்போனா சாப்பிடு, என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சுதாகர்கிட்ட, அங்கிள் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுதாகர் வந்துட்டு சாப்பிட்றப்ப எதையும் பேசக்கூடாது, நீ நல்லா இப்படியே சாப்பிடு, அப்புறம் எதாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி சொல்கிறான். இல்லைங்க அங்கிள் உங்கள்கிட்ட பேசி ஆகணும், இனியா நான் சொன்னது கேளு அப்படின்னு சொன்னோன்னே, நித்தீஷு நான் தான் சொன்னேன்ல, அப்பா பேச்சுக்கு எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நீ பேசாமல் சாப்பிடு, என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நீ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நித்தீஷுன்னு சொல்கிறான். சுதாகருக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா இந்த ஹோட்டல் பற்றி தான் விசாரிப்பாளாட்டுருக்குது, போச்சு மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பயந்து திருன்னு முடிச்சுட்ருக்குறான். இந்த ஹோட்டல் பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு இனியா மாமனாருக்கு எதிராக நிற்பான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.